இன்னுமா நீங்கள் வாங்குகிற சத்து மாவில் வெறும் கஞ்சி வச்சு குடிச்சிட்ருக்கீங்க? இப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெறும் கஞ்சி குடிக்காமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்குமே ரொம்ப ஆரோக்கியமானது கூட. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மார்க் 60 மணி 9:40. இன்றைக்கி வந்துட்டு சண்டே. இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே சத்து மாவு ஹெல்த் மிக்ஸ் ரெடி மிக்ஸ் இருக்குது இல்லையா, கஞ்சி காய்ச்சி குடிப்போம் இல்லையா, அதில் தான் நான் இந்த புட்டு மேக் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி ரெடி மிக்ஸு கஞ்சி மாவு வாங்கிட்டு இந்த மாதிரி புட்டு பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்குலாம் கூட கொடுத்தீங்களா வெறுமனே கொடுக்குறதுக்கு சூப்பரான ஒரு கொட்டாங்குச்சியில் தான் வச்சுருக்கேன் புட்டு. இதுக்கு வாழைப்பழம் தான் நாங்கள் வச்சுட்டு சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வாழைப்பழமும் போட்டேன். கொஞ்சம் பச்சை வாழை நேந்திரம் பழம் போடுங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நெய் போட்டு கொஞ்சமாக எனக்கு சுகர் ஃப்ரீ, அவங்களுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுருக்கேன். நெய் கொஞ்சம் கூட சேர்த்திங்களா சூப்பராக இருக்கும், சூடாக இருக்கும் மாதிரி. நான் சாப்பிட போகிறேன். அப்படியே வாழைப்பழத்தோடு வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். பசங்க இந்த சட்டியில் பிரியாணி இருக்குல்ல, அதை ஆர்டர் போட்டிருந்தாங்க ஹோட்டல்லேருந்து. அதுதான் இன்றைக்கி நாங்கள் பிரித்து சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இன்றைக்கி லஞ்சுக்கு எதுவுமே சமைக்கலை. இது மட்கா சிக்கன் டிக்கா பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதில் மோனாலிசா படம் பாருங்கள், கண்ணை உருட்டிக்கிட்டு சிரிக்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அவங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோவே அது இல்லை, அது ரியாலிட்டி இல்லாமல். மேலே தம்மு போட்டிருக்காங்க. அந்த ரொட்டி போட்டு மாவு பிசைஞ்சு அதை ஓல் போட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதாக. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மட்கா பிரியாணி வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இது 3 பேர் நாங்கள் சாப்பிட போகிறோம். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. ரைத்தா மாதிரி தயிரில் கொடுத்துருக்காங்க சைட் டிஷ்ஷு. இந்த பிரியாணியை சாப்பிட்டு பார்த்தோம். எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு மைல்டான ஒரு காரம், அப்புறமா மசாலா அதிகம் இல்லாமல் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் அப்படி இருந்தால் பிடிக்கும். ரொம்ப காட்டாக இருந்தால் எனக்கு ஹெவியாக பிடிக்காது. இந்த தயிர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுவும் ஜாமுன் கொடுத்துருந்தாங்க. சின்ன சின்னதாக கோலி உருண்டை மாதிரி ஒரு 5-6 ஜாமுன் போட்டு ஒரு குட்டி கப்பில் இந்த ஆனியன்லாம் போடாத ஒரு ரைத்தா, தயிர் கடைஞ்சி சாட் மசாலா போட்டு வச்சுருக்காங்க. அதுதான் சைட் டிஷ்ஷு. ஓகே, எனக்கு பிடிச்சிருந்தது. எங்கள் 3 பேருக்கு நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். இது 1 கிலோ பிரியாணியாக. இது 450 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் ஆளுக்கு இவ்வளோ கொஞ்சம் தான். நீங்கள் இந்த சட்டி பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.